நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நாம் கிறிஸ்து மூலமாக துதிகளை ஏறெடுத்துக்கொள்வோம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு சகோதரர் வாசித்த வண்ணமாக நம்ம பாடத்தின் தலைப்பு பார்த்திங்கன்னா தேவனுக்கு பயந்த கெட்ட மனுஷன். இது பார்க்கும்போது சகோதரர் ரீஃபரன்ஸ் நம்பர் பார்க்கும்போது 53:22 நம்முடைய 7ஆம் தூதன் கொடுத்த தலைப்பு பார்க்கும்போது தேவனுக்கு பயந்த ஒரு கெட்ட மனுஷன் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். இதை இன்னொரு சகோதரர் இந்த ஒரு சப்ஜெக்டை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா எழுதியிருக்கிறார். அவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது டேவிட் ரைஸ் அவரும் எழுதியிருக்கிறாரு. அவர் அதுக்கு என்ன ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறாருன்னா, என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோமோ அதே என்ன பண்ணிட்டார் தலைப்பாக கொடுத்துருக்கிறார். என்னென்னா பீலையாமும் பேசும் கழுதையும் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அந்த ஒரு தலைப்பை கொடுத்துருக்கிறாரு. இப்போ பாடத்துக்கு பார்க்கும்போது நம்ம ரீஃபரன்ஸில் சகோதரர் சொன்ன அந்த ஒரு தலைப்பை நம்ம எடுத்துக்கணும். தேவனுக்கு பயந்த ஒரு கெட்ட மனுஷன் அப்படின்ற வருது. இந்த ஒரு சம்பவம் எங்கே நடந்திருக்குது வேத புத்தகத்தில் அப்படின்னு பார்க்கும்போது என்னாகமம் 22ஆம் அதிகாரத்திலிருந்து என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது இந்த ஒரு சம்பவங்களை நம்ம என்ன பண்ணலான்னா பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 1:8 படிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். சரி, இப்போ ஆதார வசனம் பார்க்கும்போது இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான் அப்படின்னா என்ன ஒரு விஷயம் இந்த பாடத்தினுடைய சுருக்கம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ யாருக்காக இந்த ஒரு வசனம் அங்கே யாக்கோபு சொல்லியிருக்கிறாருன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்காக தான். இப்போ வேதத்தில் இருக்கக்கூடிய 66 புஸ்தகங்களும் யாருக்காக தான் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய பிள்ளைகளுக்காக தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் நம்ம வசனம் எப்படி படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் என்னது அருளப்பட்டு அது எழுதப்பட்டு நமக்கு என்ன பண்ணப்பட்டுக்குது, கொடுக்கப்பட்டிருக்குது இல்லைங்களா? அப்படின்னா தேவன் தம்முடைய ஆவியினால் தேவர் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை பார்க்கும்போது 66 புஸ்தகம் மூலமாக என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. இப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஒரு சம்பவம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அதில் நம்ம புரிந்து கொள்வதற்கு அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே என்ன ஒரு விஷயம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது அந்த 2 மைண்ட் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இதை குறித்து எலியா கூட இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்வார், எந்த மட்டும் 2 நினைவுகளால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, குந்தி குந்தி நடப்பீர்கள். அப்படின்னா ஒரே விஷயந்தான், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை என்ன பண்ணுங்க சேவிங்கள், பாகால் தெய்வமானால் அப்படின்னா ஒரு மனுஷன் பார்க்கும்போது ஒரு சைடு தான் என்ன பண்ணணும், நிற்க முடியும். ஒன்று பார்க்கும்போது தேவனுக்காக நிற்கணும், இல்லைன்னா பார்க்கும்போது ஆமாம் இல்லைங்களா? இதே பார்க்கும்போது மோசே கூட ஒரு இடத்துல கேட்பார் இல்லையா, யாரெல்லாம் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறீங்க அப்படின்னும் போது அந்த லேவி கோத்திரம் ஃபுல்லாக யார் பக்கத்தில் நிற்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தருடைய பக்கத்தில் நிற்கக்கூடியது. அப்படின்னா இதில் பார்க்கும்போது என்ன ஒரு விஷயத்தை தேவன் பார்க்குறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரபட்சம்லாம் என்ன பண்ணுறதில்ல. அப்படின்னா யார் பார்க்கும்போது அந்த உண்மைத்தன்மை உண்மைக்காக நிற்கிறாங்களோ அவங்கள தேவன் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது அவர் மேன்மைப்படுத்தக்கூடியவராக அவங்கள உயர்த்தக்கூடியவராக தேவன் என்ன பண்ணுறாரு இருக்கிறார். அதனால தான் நம்ம வசனம் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை என்னது உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் என்னது அடங்கியிருக்கணும். அப்படின்னா அந்த பலத்த கரத்தில் அடங்கியிருக்கிற ஒரு காலப்பகுதின்னு என்னது இருக்குது. எப்போ அப்படின்னு பார்க்கும்போது எப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தில் தங்களை அர்ப்பணித்தாங்களோ அதுலேருந்து பார்க்கும்போது முடிவு பரிந்தோம் அந்த மரணம் வரைக்கும் பார்க்கும்போது அவங்க என்னென்னா அந்த பலத்த கரத்துக்குள் என்ன பண்ணணும், அடங்கியிருக்கணும். அப்போ அந்த ஒரு கால டியூரேஷன் இருக்குது இல்லையா, அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஆமாம், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பார்க்கும்போது ஒரு யுகம் இருக்கிறது இல்லைங்களா? எப்படி சுவிசேஷ யுகம் யூத யுகம்னு சொல்கிறோமோ அதேமாரி பார்க்கும்போது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் என்ன இருக்குது, ஒரு காலப்பகுதி இருக்குது. அப்போ அந்த காலப்பகுதி வரைக்கும் தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ளே ஒருத்தவங்க என்ன பண்ணணும், அடங்கியிருக்கணும். ஒரு வேளை அவங்க அடங்கலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க தேவனுடைய பாதுகாப்பிலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் என்ன பண்ணுறாங்க போகக்கூடிய
ஒரு காரியம். அப்போ இந்த ஒரு பாடம் கூட என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு சம்பவத்தெலாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம். இருந்தாலும் இன்றைக்கி இந்த ஒரு சம்பவத்தை தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இதில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கொஞ்சம் ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சம்பவத்தில் இப்போது பீலையாம்கிட்ட வந்து யார் பேசுனது, கழுதை என்ன பண்ணியிருக்குது, பேசியிருக்குது. அப்படின்னா எல்லாருக்கும் என்ன ஒரு கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது, ஆனால் பேசியிருக்குது. யார் வாயை திறந்திருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது, கழுதையின் வாயை என்ன பண்ணியிருக்கிறாரு, தூதன் திறந்திருக்கிறார். அதனால் கழுதை என்ன பண்ணியிருக்குது, பேசியிருக்குது. அதனால் இது குறித்து நம்ம ஒரு பெரிய ஆராய்ச்சிலாம் என்ன பண்ண போகிறதில்ல, போகிறது கிடையாது. ஆனால் இதை கழுதை பேசியிருக்கிறதுன்றது வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய என்னது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லைங்களா. சரி, அப்படின்னா இந்த கழுதை பேசுவதற்கு காரணமாக இருந்த சில சம்பவங்கள் என்னது நடந்திருக்குது. அதனால் இந்த கழுதை என்ன பண்ணியிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கழுதை யார்கிட்ட பேசிச்சு, பீலையாம்கிட்ட பேசிச்சு. இப்போ பீலையாமுக்கு எப்படி இருந்திருக்கணும், அந்த கழுதை பேசும்போது எப்படி இருந்திருக்கணும், கழுதை பேசுது இல்லையா, கழுதை பேசும்போது பீலையாமுக்கு எப்படி இருந்திருக்கணும், ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்கணும், ஒரு ஷாக்காக இருக்கணும். அவருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கழுதையை ஒரு ஆச்சரியமாக அவர் என்ன பண்ணியிருக்கணும், பார்த்துருக்கணும். ஆனால் இவர் வந்து கழுதையை என்ன பண்ணல, பார்க்கல. ஆனால் என்ன பண்ணுறாருன்னா, கழுதை என்ன பண்ணுறாரு, ஆமாம் கழுதைகிட்ட பேசுகிறார். அதுதான் ஒரு பெரிய என்னது, என்னடா கழுதை பேசுதே அப்படின்ட்டு ஒரு ஆச்சரியமாக என்னது பார்க்க வேண்டிய இவர் என்ன பண்ணுறாருன்னா, கழுதைகிட்ட என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். அப்படின்னா இவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அந்த டைமில். அப்படின்னா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இவருடைய நோக்கம் இவர் எப்படி இருக்கிறாருன்னா, ஒரு குறியாக என்ன பண்ணுறாரு இருக்கிறாரு. அப்போ அந்த நோக்கத்தில் இவர் குறியாக இருக்கிறதுனால தன்னை சுற்றி என்ன ஒரு விஷயங்கள் நடந்தாலும் அதை பற்றி பெருசாக இவரால் என்ன பண்ண முடியல, யோசிக்க முடியல, சிந்திக்க முடியல. அதை குறித்து பெருசாக ஆச்சரியமாக என்ன பண்ண முடியல, இவரால் பார்க்க முடியல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இவருடைய நோக்கமே எப்படி இருக்குது, வேறு ஒரு விஷயத்து மேலே ரொம்ப ஆர்வம் இவருக்கு எப்படி இருக்குதுன்னா அதிகமாக இருக்கிறதுனால, இப்போ கழுதை பேசுறது கூட ஒரு பெரிய விஷயமா இவருக்கு என்ன பண்ணல தெரியல. குறிப்பாக வந்து நம்ம பார்க்கும்போது, இப்போ இந்த கழுதை குறித்து நம்ம பார்த்திங்கன்னா, கழுதை பற்றி ரொம்ப நம்ம சொல்கிறத நிறைய பாடலாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், கேட்டிருப்போம். இப்போ கழுதை வந்து பார்க்கும்போது ரொம்ப எப்படி, ரொம்ப ஒரு பொறுமைக்கு உதாரணமாக சொல்லுவாங்களா. சரி, இதை குறித்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆபத்து அப்படின்னு தெரியும்போது அது முன்னோக்கி என்ன பண்ணாது, அது போகாது. ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை அப்படின்னு தெரியும்போது அடுத்தது அது என்ன பண்ணாதுன்னு பார்க்கும்போது, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணாது, வைக்காது. அது என்ன பண்ணுன்னு பார்க்கும்போது, அந்த ஆபத்தை உணர்ந்தது உடனே அது என்ன பண்ணால் அந்த இடத்துல என்ன பண்ணாது, நிற்கக்கூடிய ஒரு இது. அதேமாரி வந்து பார்க்கும்போது இந்த ஒரு கழுதையை குறித்து நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்கலன்னா, கழுதை ரொம்ப அன்பானதா. சரி, இப்போ வந்து தன்னை நேசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு இது எப்படி இருக்குது, ஆமாம் உண்மையாலுமே அந்த ஒரு அன்பை மனிதர்கள் வந்து உண்மையாக காட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது அது கீழ்ப்படிந்து ஒரு நடக்கக்கூடியது. அதேமாரி வந்து பார்க்கும்போது இதுக்கு என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சகிப்பு தன்மை. இதெல்லாம் எந்த அளவுக்கு நாம் போய் ஆராய்ச்சிலாம் என்ன பண்ணலை. கழுதைக்கு சகிப்புத்தன்மை இருக்குமா அப்படின்னா ஏற்றுக்கொள்ளலாம். ஏன், ஆமாம் எவ்வளோ வெயிட் என்ன பண்ணுது, அது சுமக்குது அப்படின்னும் போது அதுக்கு அந்த சகிப்புத்தன்மை என்னது இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, இதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கழுதையை பற்றி தானே சில காரியங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு சம்பவத்துக்குள்ளாக நம்ம என்ன பண்ண போகிறோம், போக போகிறோம். இப்போது என்னாகமம் 21ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த ஒரு என்னாகமத்தில் நம்ம என்ன படிப்போம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ 21வது வசனம் படிக்கும் பார்ப்போம். 13வது வசனம், 21ஆம் அதிகாரம் 13வது வசனம். என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அங்கே இருந்து பிரயாணப்பட்டு போய் எமோரியரின் எல்லையிலிருந்து வருகிறதும் வனாந்திரத்தில் ஓடுகிறதுமான அர்னோன் ஆற்றுக்கு இப்புறம் பாளையம் இறங்கினார்கள். சரி, இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எகிப்திலேருந்து என்ன பண்ணுறாங்க, புறப்பட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து அந்த வனாந்தரத்தில் வந்து பார்க்கும்போது ஒரு 40 வருஷம் என்னது டெஸ்ட்டு இதெல்லாம் முடிஞ்சு இப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்கும்போது, தேவன் கொடுத்த அந்த ஒரு கானான் தேசம் என்னது
சுதந்திரிப்பதற்காக வராங்க. அப்போ வழியில் வந்து பார்க்கும்போது இவங்க பாளையம் இறங்குற ஒரு இடம் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அர்னோன் இல்லைங்களா. அப்போ அந்த ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாளையம் இறங்குறாங்க. இப்போ இந்த இடம் வந்து பார்க்கும்போது எதற்கு உட்பட்ட இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மோவாப்புக்கும் எமோரியருக்கும் இடையிலான ஒரு பகுதி தான் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு எல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க பாளையம் இறங்குறாங்க. இப்போ இவங்க பாளையம் இறங்கும்போது என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம வசனம் படிக்கலாம் பாருங்கள். 21 படிங்க. 21ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேலர் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, உமது தேசத்தின் வழியாக கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். நாங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் உமது எல்லையை கடந்து போகும் மட்டும் உமது ராஜ பாதையில் நடந்து போவோம் என்று சொன்னார்கள். சரி, இப்போ இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மோசே என்ன பண்ணுறாருன்னா வேவுக்காரர் என்ன பண்ணுறாரு, சீகோன்ட்டு அனுப்புகிறாரு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், போகிறோம். நாங்கள் மட்டும் எங்கள் வழியை பார்த்து என்ன பண்ணுறோம், போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். போகிறதுக்கு என்ன பண்ணுங்கள், ஆமாம், ஏதாவது நாங்கள் வந்து வாங்கணுன்னா கூட பணம் போட்டு என்ன பண்ணிக்கிறோம், வாங்கிக்கிறோம். எங்களுக்கு போகிறதுக்கு மட்டும் என்ன பண்ணுங்கள், அலோட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் சீகோன் வந்து அதுக்கு செவி கொடுத்தாரா அப்படின்னு பார்க்கும்போது சீகோன் என்ன பண்ணல, செவி கொடுக்கலை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய படையோடு என்ன பண்ணுறாரு, வரார். அப்படி வரும்போது தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கலாம் பாருங்கள் அடுத்த வசனம். 23ஆம் வசனம். சீகோன் தன் எல்லை வழியாக கடந்து போக இஸ்ரவேலருக்கு உத்தரவு கொடாமல் தன் ஜனங்கள் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலருக்கு விரோதமாக வனாந்திரத்திலே புறப்பட்டு யாகாசுக்கு வந்து இஸ்ரவேலருடைய யுத்தம் பண்ணினான். பாருங்கள், இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது இந்த ஒரு சண்டையில் வந்து பார்க்கும்போது இப்போ எமோரியர் ராஜா வந்து பார்க்கும்போது சீகோன் என்ன பண்ணுறாரு, கொல்லப்படுறாரு. இப்போ அந்த தேசத்தை வந்து இவங்க சுதந்திரமாக என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்க்கும்போது இப்போ எமோரியரை வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் அடுத்தது யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வரா படிக்கலாம் பாருங்கள். 33 படிங்க. 33ஆம் வசனம். பின்பு பாசானுக்கு போகிற வழியாய் திரும்பி விட்டார்கள். அப்பொழுது பாசான் ராஜாவாகிய ஓக் என்பவன் தன் சமஸ்த ஜனங்களோடும் அவர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எத்ரேவுக்கு புறப்பட்டு வந்தான். பாருங்கள், இப்போ பாசானினுடைய ராஜா யார் வரான்னு பார்க்கும்போது ஓக் என்ன பண்ணுறாரு, வராரு. இப்போ அவரையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் ஜெயிக்கிறாங்க. இப்போ இது இந்த 2 ராஜ்யம் இருக்குது இல்லையா, எமோரியன் பாசான் இல்லைங்களா. இப்போ இந்த 2 ராஜ்யம் வந்து பார்க்கும்போது மிகப்பெரிய என்னது ராஜ்யம். இவர்கள் வந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ராஜாக்கள் அந்த காலகட்டத்தில். இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. இப்போ இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்க்கும்போது யார் கேள்விப்படுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் கேள்விப்படுறா, ஆமாம், இப்போ தான் வந்து பார்க்கும்போது மோவாபின் ராஜா பாலாக் என்ன பண்ணுறாருன்னா கேள்விப்படுறார். இப்போ இந்த ஒரு மிகப்பெரிய இந்த 2 ராஜ்யங்களை ஜெயித்த உடனே இப்போ ஜனங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படின்றத குறித்து நம்ம படிக்கலாம் பாருங்கள். ஜோசுவா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓக்குக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். பாருங்கள், இது இந்த ஒரு நியூஸ் வந்து பார்க்கும்போது எல்லா இடத்துக்கும் என்ன பண்ணுது. அப்போ இதனால் இந்த இஸ்ரேல் ஜனங்களை குறித்து ஒரு திகில், ஒரு பயம் வந்து பார்க்கும்போது சுற்றி இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் என்னது வர ஒரு காரியம். இதை குறித்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே படிக்கும்போது கிபியோனின் குடிகள் கூட என்ன பண்ணுறாங்க, இந்த ஜனங்களோடு எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மார்வேஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜோசுவாவோட என்ன பண்ணுறாங்க, ஒரு உடன்படிக்கை பண்ணி சமாதானம் ஆகிறதுக்கு கூட என்ன பண்ணுறாங்க. அப்போ இவங்க சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கூட எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து பார்க்கும்போது நதிக்கு அப்புறத்தில் நீங்கள் வந்து சீகோனியும் ஓகே என்னது ஜெயிச்சதை நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனால் வந்து பார்க்கும்போது நாங்கள் பயந்து என்ன பண்ணுறோம், அந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ளே
நாங்கள் வரோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே சொல்கிற ஒரு காரியம். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இப்போ மோவாப்பை இருக்கிறாங்க இல்லையா, இப்போ மோவாப்பை வந்து மோசே வந்து அச்சுறுத்துற மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை வந்து சொன்னாரா? நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மோவாப்பை வந்து பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ண மாட்டாங்க, இப்போ மோசே வந்து பார்க்கும்போது அச்சுறுத்துற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் போய் அவங்ககிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஏன்னா மோசே மட்டும் வந்து பார்க்கும்போது பாளையம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இறங்கியிருப்பாங்களே கண்டு மோவாப்பை போய் அடிக்கணுன்ற ஒரு தாட் யாருக்குள்ளே இல்லை அப்படின்றத அங்கே பதிவு பண்ணுறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது மோசைக்கிட்ட என்னது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே தேவன் கூட என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கலாம் பாருங்கள், உபாகமம் 2:9. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ மோவாபை வருத்தப்படுத்தாமலும் அவர்களோடே போர் செய்யாமலும் இரு. அவர்கள் தேசத்தில் உனக்கு ஒன்றும் சுதந்திரமாக கொடேன். ஆர் என்னும் பட்டணத்தின் சீமையை லோத்து புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். சரி, அப்போ தேவனே ஏற்கனவே என்ன சொல்லிட்டார் மோசைன்னு பார்க்கும்போது, நீ வந்து மோவாப்பையும் என்ன பண்ணாத, ஆமாம் அம்மோனியும் என்ன பண்ணுறேன்னா வருத்தப்படுத்த வேண்டாம், அது வந்து லோத்தினுடைய குடிகளுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன் அப்படின்னு தேவன் ஏற்கனவே வந்து பார்க்கும்போது மோசைட்டு என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. இப்போ மோசையும் வந்து பார்க்கும்போது அமைதியாக தான் என்ன பண்ணுறாரு இருக்கிறாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு ஒரு பயம் வந்துச்சுன்னு பார்க்கும்போது மோவாப்பின் ராஜாவாகிய பாலாக்குக்கு என்ன வந்துடுச்சுன்னா பயம் வந்துடுச்சு இல்லைங்களா. இப்போ பயம் வந்தால் என்ன பண்ணணும், சமாதானத்துக்கானவைகள் ஏதாவது என்ன பண்ணி ஆகணும், செய்யணும் இல்லைங்களா. இப்போ இவர் என்ன பண்ணுறான்னு பார்க்கும்போது 2 பெரிய ராஜாக்களை இவர் என்ன பண்ணிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. இப்போ அடுத்தது டார்கெட் யார் தான், நாம் தான் அப்படின்றத இவரே என்ன பண்ணிட்டாரு, முடிவு பண்ணிட்டார். இப்போ இவர் முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டான்னு பார்க்கும்போது, சரி இப்போ இவங்க வந்து பார்க்கும்போது நம்மளை என்னது அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் ஏதாவது என்ன பண்ணணும், செய்யணும் அப்படின்றது. இதில் வந்து பார்க்கும்போது இதில் வந்து யார் யாரெல்லாம் சேர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், என்னாகும் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கமடைந்து 4ஆம் வசனம். மீதியானின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாகியிருந்தான். சரி, இப்போ வந்து பார்க்கும்போது பாலாக் இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது மோவாப்பினுடைய ராஜா. இவர் யாரோட ஆலோசனை பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோட ஆலோசனை பண்ணுறாரு, மீதியானின் மூப்பர். அப்படின்னா இந்த 2 குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒன்றா என்ன பண்ணுறாங்க சேர்ந்து யாருக்கு விரோதமாக வந்து பார்க்கும்போது ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்னது விரோதமாக அங்கே ஸ்டெப் எடுக்கிறாங்க. அப்படின்னா இந்த மீதியான் யார் தெரியுங்களா, மீதியான் இவங்க யார், மோவாப்பு யார், லோத்தினுடைய சந்ததி மீதியான். சரி பாருங்கள், ஆதியாகமம் 25:2 படிங்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யாக்ஷானையும் மேதானையும் மீதியானையும். சரி ஸ்டெப் போதும். இப்போ வந்து பார்க்கும்போது கேத்துரா யார் தெரியுங்க இல்லையா, ஆபிரகாமுடைய எத்தனாவது மனைவி, 3வது மனைவி இல்லைங்களா. அந்த 3வது மனைவிக்கு பிறந்தவங்க தான் யாருன்னு பார்க்கும்போது, அப்படின்னா இவங்க எல்லாமே யார் தான், ஒரு ரிலேட்டிவ் தான். அதை நம்ம பார்க்கும்போது என்னென்னா எல்லாமே வந்து பார்க்கும்போது ஒரு உறவுக்குள்ளே தான் என்ன பண்ணுறாங்க வராங்க. இருந்தாலும் வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பயம் என்னது அதிகமாக இருக்குது. இப்போ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது இப்போ யார்கிட்ட ஆள் அனுப்புகிறாங்க, பேயூரின் குமாரன் ஆகிய பீலையாம்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா ஆள் அனுப்புகிறாங்க. சரி, இப்போ என்ன ஒரு கொஸ்டின் அப்படின்னா, இப்போ பீலையாம் யார், அவர் ஒரு இஸ்ரேல் ஜனங்களை சேர்ந்தவரா, பீலையாம் இஸ்ரேல் ஜனங்களை சேர்ந்தவரா, சரி அவர் யார், அவர் புறஜாதி. இப்போ புறஜாதிகள்கிட்ட தேவன் பேசுவாரா, பேச மாட்டாரா, பேசுவாரா பேச மாட்டாரா. சரி, என்ன ஒரு விஷயத்தை வந்து இங்கே வந்து சகோதரர் சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது,
இப்போ இஸ்ரேல் ஜனங்களை பரிசுத்த ஜாதியாக தெரிந்து கொள்வதற்கு முன் வரைக்கும் தேவன் வந்து ஒரு சில விஷயங்களை யாரோட தான் பேசியிருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது புறஜாதி, அதுவும் வந்து பார்க்கும்போது அவங்க யார்கிட்ட பேசினார்னா தேவனுக்கு பயந்தவர்கள். இப்போ அவங்ககிட்ட வந்து பார்க்கும்போது தேவனுடைய அந்த ஒரு தனிப்பட்ட என்னது கான்டாக்ட் இருந்தது. அதை குறித்து சகோதரர் சொல்லும்போது எப்படி சொல்கிறான்னு பார்க்கும்போது, தேவனிடத்தில் வெளியரங்கமாக விசுவாசமாக இருந்தவர்களை தேவன் அங்கீகரித்தார். தேவன் வந்து பார்க்கும்போது வெளியரங்கமாக அவர்கிட்ட என்ன பண்ணுறாங்க. இப்போ அதுக்கு உதாரணம் யாரை எடுக்கலாம் நம்ம பாருங்கள். ஆபிரகாம், யோபு, மெல்கிசேதேக்கு இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் கிடையாது. அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி தேவன் வந்து பார்க்கும்போது இவங்களோடலாம் என்ன பண்ணியிருக்கிறார், ஃபஸ்ட்டு அந்த ஒரு தொடர்பை என்ன பண்ணுறாரு, ஏற்படுத்தியிருக்கிறாரு. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா யாரோட தன்னுடைய தொடர்பை தேவன் வைத்திருந்தார் அப்படின்னா இந்த யார் பிலேயாமோடு என்ன பண்ணுறாரு தொடர்பை வச்சுருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இவர் எங்கே குடியிருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்கள், 5-6 படிக்கலாம். என்னாகமம் 22 அதிகாரம் 5 வசனம். அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்திலே நதி அருகேயுள்ள பெத்தூருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் போதும் சிஸ்டர். இப்போ நம்ம இதை படிக்கும்போது அவர் என்ன பண்ணுறான்னு பார்க்கும்போது அந்த ஒரு நதி அண்டையில் என்ன பண்ணுறாரு இருக்கிறாரு. ஆனால் அது எந்த நதின்றதை அங்கே சொல்கிறோன்னா யூப்ரிட்டிஸ் இல்லைங்களா. அந்த யூப்ரிட்டிஸ் நதி பக்கத்தில் தான் யார் குடியிருந்துருக்கிறா அப்படின்னா இந்த பிலேயாம் என்ன பண்ணியிருக்கிறாரு. இப்போ வந்து இஸ்ரேல் ஜனங்கள் பாளையம் இறங்கியிருக்கிறாங்க இல்லையா. இஸ்ரேல் ஜனங்கள் பாளையம் இறங்கினதுலேருந்து இப்போ பிலேயாம் அவர் இருக்கக்கூடிய இடம் எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்போது ஏறக்குறைய வந்து பார்க்கும்போது ஒரு 400 மைல். இதில் வந்து பார்க்கும்போது 300 மைல்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்க்கும்போது 400 மைல். இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து பார்க்கும்போது இருக்கிறாங்க. இப்போ இவர்கிட்ட தான் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது ஆட்களை என்ன பண்ணுறாரு, பாலாக்கு அனுப்புகிறார். இப்போ அனுப்பும்போது எப்படி அனுப்புகிறார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்கள். 11 படிங்க சிஸ்டர். 11 வசனம். பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்து விடலாம் என்று சொன்னான் என்றான். சரி, இப்போ இந்த ஒரு வார்த்தையை வந்து பார்க்கும்போது இது தேவன்கிட்ட வந்து பிலேயாம்னது சொல்கிற ஒரு விஷயம். இப்போ வந்து பிலேயாம்கிட்ட வந்து பார்க்கும்போது பாலாக்கு ஆட்களை அனுப்புகிறாரு. எதற்காக ஆட்களை அனுப்புகிறார் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணணும், சபிக்கணும். இப்போ இஸ்ரேல் ஜனங்களை சபிப்பதற்காக என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய இப்போ இவர்கிட்ட அனுப்பும்போது சாதாரண ஆட்கள் அனுப்புவாங்களான்னா சாதாரண ஆட்கள் என்னது கிடையாது. இப்போ இவர்கிட்ட இருக்கிறவங்களே வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு கனமுள்ளவர்கள் என்ன பண்ணுறாரு பிலேயாம்கிட்ட அனுப்புகிறாரு. அவங்க வந்து பார்க்கும்போது போயிட்டு பாலாக்கினுடைய காரியத்தை என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க, நீ வந்து என்ன பண்ணணும், சபிக்கணும். இப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்கும்போது இவர் யார்கிட்ட தெரியப்படுத்துகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்ட தெரியப்படுத்துகிறார், தேவன்கிட்ட தெரியப்படுத்துகிறார். இப்போ தேவன்கிட்ட தெரியப்படுத்தும் போது தேவன் என்ன ஒரு விஷயம் சொல்கிறாரு படிக்கலாம் பாருங்கள். 13 படிக்கிறேன். சாரி சிஸ்டர், வரும் 12 படிங்க. 12 வசனம். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோடே போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். பாருங்க, இப்போ தேவன் என்ன சொல்லிட்டாரு, நீ என்ன பண்ணாத, போக வேண்டாம், அந்த ஜனங்களை நீ என்ன பண்ண தேவையில்ல, சபிக்கவும் தேவையில்லைன்ட்டு இப்போ தேவன் சொல்லிட்டார். இப்போ சொன்னதுக்கப்புறம் பிலேயாம் அடுத்தது என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வசனம் படிக்கலாம் பாருங்கள். 13 வசனம். பிலேயாம் காலமே எழுந்து பாலாக்கின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள், நான் உங்களோடு கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னான். பாருங்க, இவர் சொல்லிட்டார், நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் தேசத்துக்கு போயிடுங்க, ஆனால் தேவன் எனக்கு என்ன பண்ண மாட்டாரு, உத்தரவு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு தேவன் சொல்லிட்டார். இப்போ அடுத்தது பாலாக்கு என்ன பண்ணியிருக்கணும், நெக்ஸ்ட்டு இவங்களை என்ன பண்ணியிருக்கணும், அனுப்பிட்டு இவர் வந்து அடுத்த வேலையை என்ன பண்ணணும் பார்க்கணும். அடுத்த வேலை என்ன, இவர் ஒரு வேலை
அடுத்து தேவனுடைய வேலையை இவர் என்ன பண்ணணும், பார்க்கணும். ஆனால் அதை விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, அவங்கள்ட்ட என்ன ஒரு விஷயத்தை இவர் வந்து சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் என்ன பண்ணுங்க, தங்குங்க. படிக்கலாம் பாருங்கள், அந்த வசனத்தை நம்ம படிச்சிடலாம். 15ஆம் வசனம். 15ஆம் வசனம். பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான். அவர்கள் பிளேயாமினிடத்தில் போய் அவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி, நீர் என்னிடத்தில் வருகிறதற்கு தடை பண்ண வேண்டாம், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னான் என்றார்கள். சரி, மறுபடியும் வந்து பார்க்கும்போது இவங்களை விட வந்து பார்க்கும்போது முதல்ல அனுப்பினார் இல்லையா, அவங்கள விட இன்னும் கனவான்கள் என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறார். ஆனால் இவனை இன்னும் நான் என்ன பண்ணுவேன், நான் கனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பீலேயாம் என்ன பண்ணியிருக்கணும், கனம் பண்ணுவேன், உனக்கு வந்து நீ என்ன கேட்டாலும் உனக்கு என்ன பண்ணுறேன், நான் கொடுக்குறேன், செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பீலேயாம் என்ன பண்ணியிருக்கணும், வேண்டான்ட்டு என்ன பண்ணியிருக்கணும், சொல்லியிருக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் என்ன பண்ணுங்கள், தங்குங்க. சரி, இது மாதிரி சொல்கிறது சரியாக இருக்குமா? தேவன் ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டாருன்னா, வேணான்ட்டு என்ன பண்ணிட்டார், சொல்லிட்டார், இந்த காரியத்தை நீ செய்யாதன்னு சொல்லிட்டார். சொல்லிட்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு காரியத்தை குறித்து தேவனிடத்தில் கேட்பது சரியான ஒரு முறையான ஒரு காரியமா? ஏன்னா ஒரு வசனம் கூட நம்ம படிக்கலாம் பாருங்கள், யோபு 33:14. யோபு 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு 14ஆம் வசனம். தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. பாருங்க, ஒரு விசை தேவன் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாருன்னா மறுபடியும் அதை திருத்துகிறவர் அல்ல, இல்லைங்களா? தேவன் வந்து இதுதான் நீ என்ன பண்ணணும், செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின் போது அதுக்கு, ஏன்னா வசனம் கூட எப்படின்னு தெரியுமா, அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அந்த வார்த்தையை வந்து மறுபடியும் என்ன பண்ண மாட்டார், எடுத்துக்க மாட்டார். அந்த வார்த்தையை அவர் சொன்னதை என்ன பண்ணுன்னா செய்து என்ன பண்ணும், முடிக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தைக்கு என்ன இருக்குதுன்னா அவ்வளோ என்னது வல்லமை இருக்குது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாவற்றையும் வந்து பார்க்கும்போது புதிதாக்குது. அது வந்து பெண்மான்களை என்ன பண்ணுமா, அது வந்து பர்வதங்களே வந்து பார்க்கும்போது அதிர செய்யும். பர்வதங்கள்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய ராஜ்யமாக இருந்தாலும் சரி தான், நம்மளுடைய பார்வையில் வந்து பார்க்கும்போது அது பிரமிப்பாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அதெல்லாம் ஒன்றுமே என்னது கிடையாது. அதுக்கு விரோதமாக தேவன் ஒரு வார்த்தையை அனுப்பிட்டாருன்னா அவ்வளோதான், இல்லைங்களா? அந்த ஒரு ராஜ்யத்தை தேவன் என்ன பண்ணுறது தெரியுங்களா, ஒன்றும் இல்லாமல் செஞ்சிருவார். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை, பவர் என்னது இருக்குது. இப்போ தேவன் வந்து சொல்லிட்டாரு, நீ என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ஆனால் இப்போ வந்து இது பிலேயாமுக்கு தெரியுமா தெரியாதா பாருங்கள். அப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ அதிக கனவான்களை அனுப்புகிறாரு. இந்த காரியத்தில் தேவனுடைய மனதை பிலேயாம் அறிந்தான். எந்த காரியத்தில்? இந்த காரியத்தில் தேவனுடைய மனதை பிலேயாம் என்ன அறிந்திருப்பார்? ஆமாம், தேவனுக்கு வந்து பார்க்கும்போது இதில் விருப்பம்னது கிடையாது. அந்த ஜனங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், அந்த ஜனங்களை சபிக்க கூடாது, அந்த ஜனத்துக்கு விரோதமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. இப்போ தேவனுடைய மனசு என்னன்றது யாருக்கு தெரியும்? பிலேயாமுக்கு என்னது தெரியும். ஆனால் தெரிஞ்சிருந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, ரெண்டாம் விசை வந்து ஆட்களை அனுப்பும்போது, சரி நீங்களும் என்ன பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள், இது வந்து சரியான காரியமா அப்படின்னா இது சரியான காரியம் கிடையாது. அப்படின்னா இந்த பிலேயாம் யாருக்கு நம்ம ஒரு அடையாளமாக எடுத்துக்கலாம்? பிலேயாம் யாருக்கு அடையாளம் கிடையாது, யாருக்கு தான் அடையாளம்? சரி, அவர் யாருடைய வார்த்தையை தான் பேசினார்? தேவன் அவர்கிட்ட பேசினாரா இல்லையா? பேசினார் இல்லையா? இப்போ நம்மகிட்ட தேவன் பேசுகிறாரா? தேவனுடைய வார்த்தை நமக்கு என்னது கேட்குதா அப்படின்னா பிலேயாம் யாருக்கு தான் அடையாளம்? நமக்கு தான் அடையாளம். நாம் வந்து பிலேயாம்ன்றதுனால நம்ம பிலேயாம் இல்லையா, அவர் ஒரு புறஜாதி, அவர் அப்படி தான் என்ன பண்ணுவார்
இருப்பார் அப்படின்னு நம்ம நினச்சிக்க தேவையில்ல. இப்போ பீலையாம்ன்றது வேறு யாரும் கிடையாது. யார் தான்? நமக்கு ஒரு அடையாளமாக தான் இந்த ஒரு பாடம் இல்லைங்களா? ஒரு வேளை வந்து பார்க்கும்போது இந்த ஒரு விஷயங்கள் பிழையாம்கிட்ட இருந்த கேரக்டர் நம்மகிட்ட இல்லாமல் இருக்கலாம். ஒரு வேளை இருந்துச்சுன்னா சரிப்படுத்திக்கலாம். இதுதான் என்னது பாடம். ஓகேங்களா? சரி, அப்போனா இப்போ அவர் என்ன முடிவு பண்ணிருந்தா, தேவனுடைய சித்தமே என்னுடைய என்னுடைய சித்தம், அதுதான் நான் என்னுடைய கொள்கை, அதை மீறி நான் எதுவும் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனாலும் வந்து பார்க்கும்போது அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் என்னது இருக்குது, ஆசை. என்ன ஆசை? பண ஆசை. அதனால தான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, அவன் பண ஆசை உள்ளவனாக இருந்து எப்படியாவது அந்த அநீதியான சன்மானத்தை அடைய வேண்டும் என்று விரும்பினான் இல்லைங்களா? எப்படியாவது என்ன பண்ணணும், அடையணும். ஒரு விஷயம் தேவன் வந்து வேணாம், இதை செய்யாத அப்படின்னு சொல்லியும் இதை நான் என்ன பண்ணுவேன், நான் பெற்றுக்கொள்ளணும். எப்படியாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய மனசை யாராவது மாற்ற முடியுமா? இல்லைங்களா? பிள்ளைங்களாச்சும் ஒரு விஷயத்தை வந்து பார்க்கும்போது இதை வாங்கித்தர மாட்டேன்னு பெற்றோர் சொன்னாங்கன்னா அழுது அடம் பிடிச்சி எப்படியாவது என்ன பண்ணுறோம், வாங்கிடும். இந்த மாதிரி தேவனுடைய மனசை போய் நம்ம வந்து அழுது புரண்டு கண்ணீர் வடித்து மாற்ற முடியுமா? தேவனுடைய மனசெல்லாம் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, அனுமதிச்சிருவார். சரி, நீ இதை தான் விரும்புறியா, நீ என்ன பண்ணு சொன்னால் நீ என்ன பண்ண மாட்ட, கேட்க மாட்ட. நீ என்ன பண்ணால் அனுபவப்பட்டு என்ன பண்ணு. ஆனால் இதில் பிழையாமனுடைய விஷயம் என்னென்னா, அனுபவம் நிறையா பெற்றுக்கொண்டார். ஆனால் மனம் மாறுறதுக்கு என்ன கிடையாது தெரியுமா, இருக்கு வாய்ப்பை தேவன் அவருக்கு தரவில்லை இல்லைங்களா? அதனால தான் இந்த பாடத்துக்கு சகோதரர் ரசல் வைத்திருக்கிற டைட்டிலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு பயந்த ஒரு கெட்ட மனுஷன். அப்படின்னா தேவன் அப்படின்னா ரொம்ப ஒரு பயபக்தி மாதிரி என்னது காட்டுறது இல்லைங்களா? தேவன் இல்லை, அவரை மீறி நான் எதுவுமே என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேங்க. அவருடைய வார்த்தை தாங்க சத்தியம் தாங்க, அதை மீறி நான் எதையும் என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளி தோற்றத்தில் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஆனாலும் வந்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே வந்து பார்க்கும்போது ஆசை, பேராசை, சுயநலம், பெருமை இல்லைங்களா, எல்லாமே எதுக்குள்ளே இருக்கும் தெரியுங்களா, உள்ளே இருக்கும். ஆனால் வெளி தோற்றத்தில் எப்படி இருப்பாங்கன்னா தேவனுடைய பிள்ளை இல்லைங்களா? அப்படின்னா இந்த ஒரு வெளி தோற்றத்தை தேவன் ஒருபோதும் என்ன பண்ணுறதில்ல, பார்க்கறது கிடையாது. அதனால தான் நம்ம யாக்கோபு 1:8 மறுபடியும் அந்த வசனத்தை படிக்கலாம் பாருங்கள். யாக்கோபு 1:8 இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். சரி, இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். அப்படின்னா இந்த பீலையாம் எப்படி இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இவர் பாருங்கள், இருமனம் உள்ளவர், அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருந்து அவருடைய வார்த்தைகளை அவருடைய நாமத்தில் என்ன பண்ணார், பேசினார். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது இருமனம் உள்ளவர் இல்லைங்களா? 2 மைண்டு. 1 அவர் வந்து பார்க்கும்போது கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருந்து யாருடைய வார்த்தையை பேசினார், அவர் தேவனுடைய வார்த்தையை பேசினார். ஆனாலும் அவனோடு கூட செல்வமும் கனமும் வர வேண்டும் என்று விரும்பினான் இல்லைங்களா? இப்போ தேவனுடைய வார்த்தையை பேசக்கூடிய ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு எது மேலேயும் ஆசை இருக்குது. சரி, அதை ஆசைப்படுறது தப்பா? ஆசைப்படுறது தப்பா? சரி, ஆசைப்படுறது தப்பு கிடையாது. இப்போ வந்து நம்ம ஒரு ஊழியம் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ ஊழியத்துக்கு என்ன தேவை இல்லைங்களா? ஒரு மீட்டிங், ஒரு பெரிய ஒரு சுவிசேஷ கூட்டம் போடணும்னா அதுக்கு ஒரு 5 லட்சம் 6 லட்சம் செலவாகும். இப்போ என்ன தேவை, பணம் தேவை இல்லைங்களா? அதனால் ஆசைப்படுறதுல என்னது? சரி, என்னென்னா தேவன் அனுமதிக்காத ஒரு விஷயத்தை அதில் ஆசைப்படுறாங்க இல்லையா? தேவன் ஒரு விஷயத்தை என்ன பண்ணல, அனுமதிக்கலை. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் உனக்கு தேவையில்லை. ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு வேலையாக கூட இருக்கலாம், அதன் மூலமாக வரக்கூடிய வருமானங்களாக இருக்கும் இல்லைங்களா? அது மூலமாக வரக்கூடிய கனம் இருக்கலாம், மரியாதை இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அப்போ அதை வந்து தேவன் வந்து விரும்பலை. இது வந்து இந்த விஷயத்தை தேவனுடைய மனதை பீலையாம் என்ன பண்ணார், அறிந்தான். அப்படின்னா பீலையாமுக்கு எல்லாமே என்னது
தெரியும். தேவனுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரியும். ஆனால் யாருக்கு விருப்பம் இருக்குது? ஆமாம், பிலேயாமுக்கு என்ன இருக்குதுன்னா விருப்பங்கள். எப்படியாவது அந்த ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவருக்கு என்ன இருக்குதுன்னா விருப்பம் என்னது அதிகமாக இருந்ததுனால அதை பெற்றுக்கொள்வதற்கு அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப என்னது விருப்பம். அதை குறித்து நம்ம படிக்கலாம் பாருங்கள். இப்போ இன்னொரு விஷயத்தை கூட படிக்கலாம். நீதிமொழிகள் 12:28 படிங்க. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. சரி, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அதில் என்ன கிடையாது, மரணம் இல்லை. அப்படின்னா தேவன் மேலே ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை இருக்குதுன்னு வச்சுக்கலாம். தேவன் அவங்களுடைய லைஃப்பில் எது செய்தாலும் நன்மைக்காக தான் என்னது செய்வார் அப்படின்ற முழு நம்பிக்கை யார் மேலே இருக்கணும் அப்படின்னா தேவன் மேலே என்ன பண்ணணும், இருக்கணும். அதனால தான் பவுல் கூட ஒரு இடத்துல சொல்லுவார். 2 கொரிந்தியர் 1:9 படிக்கலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். சரி, அப்போ பவுல் இந்த இடத்துல சொல்லும்போது நாங்கள் எங்கள் மேல் என்னது நம்பிக்கையாய் இராமல், இல்லை எங்களை வந்து பார்க்கும்போது மரணத்திலிருந்து தப்புவிக்கக்கூடிய தேவன் மேல் எங்களுடைய நம்பிக்கை நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், வச்சிருக்கிறோம். மரணம் வரும் என்று எங்களுக்கு என்னது தெரியும். ஆனால் அந்த மரணத்திலிருந்து ரட்சிக்க யாருக்கு வல்லமை உண்டுன்னா தேவனுக்கு வல்லமை உண்டு. ஆனால் இங்கே பிலேயாமை குறித்து நம்ம படிக்கும்போது பார்க்குறோம், தேவனுடைய வார்த்தை அவர்கிட்ட இருக்குது. தேவனுடைய வார்த்தை என்னது பேசக்கூடியவர். ஆனாலும் வந்து தேவன் ஒரு விஷயத்தை வந்து தடை பண்ணுறார் அப்படின்னும்போது அந்த விஷயத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை மட்டும் அவர் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. ஆனால் அதனால் வரக்கூடிய தீமைகள் இருக்குது இல்லையா, அதை குறித்து யாரும் சிந்திக்கலை. அப்படின்னா என்னென்னா ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும்ன்றது யாருக்கு தெரியும், புரியல? அவர் ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் என்ன பண்ணுவார், அறியக்கூடியவர். அப்போ ஒரு விஷயத்தை உனக்கு கொடுத்தா அதனால் பின்னால் உனக்கு அது வந்து எவ்வளோ என்னது நன்மை. ஒரு விஷயத்தை இதை வந்து நீயா கேட்டு வற்புறுத்தி பெற்றுக்கொண்டா பின்னால் அதனால் உனக்கு என்னது எவ்வளோ பெரிய பிரச்சனை. இதெல்லாம் வந்து யாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு தெரியும். இப்போ பிலேயாம் முன்னாடி என்ன இருக்குதுன்னா ஜீவனும் இருக்குது, மரணம் இருக்குது, ஆசீர்வாதமும் இருக்குது, சாபமும் இருக்குது. இப்போ வந்து இதை சூஸ் பண்ண வேண்டியது யாருடைய கடமை, பிலேயாமுடைய கடமை. அதேமாரி தான் இப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் என்ன இருக்குதுன்னா அர்ப்பணிக்கப்பட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், வந்திருக்கிறோம். எதை பெற்றுக்கொள்வதற்காக, எதை சுதந்திரிப்பதற்காக நம்ம வந்திருக்கிறோன்னா ஆசீர்வாதம் என்னது பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம். ஆனால் வந்ததுக்கப்புறம் நமக்குள்ளே என்ன ஒரு விஷயம் இருந்துடக்கூடாதுன்றது இந்த பாடத்தின் மூலமாக தேவன் நமக்கு சொல்கிறாருன்னா 2 மைண்டு என்ன பண்ணுறக்கூடாது, இருந்துடக்கூடாது. அப்போ உள்ள வரத்துக்கு முன்னாடி ஒரு மைண்டு, வந்ததுக்கப்புறம் வேறு மைண்டு இல்லைங்களா. வரும்போது தேவனுக்காக எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய மைண்டு எப்படி ஆகிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு என்னது இருந்தால் நல்லா இருக்குமே இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்குள்ளே ஒரு தேவனுடைய பிள்ளை வந்துடக்கூடாது. பாருங்கள், உபாகமம் 30:15 படிக்கலாம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். 19 படிங்க சிஸ்டர். அதில் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு போதும் சிஸ்டர். இப்போ பிலேயாமுக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்க்கும்போது தேவனை வந்து தேவனுடைய வார்த்தைக்கு என்னது
கீழ்ப்படியக்கூடிய ஒரு காரியம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ செல்வத்தை என்னது பெற்றுக்கொள்வதற்கு அதுக்கு ஒரு வழி இருக்குது. இப்போ தேவனுடைய வழியில் போகிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது என்னது, அந்த ஒரு செல்வம் பாலாக்கு மூலமாக கிடைக்கக்கூடிய செல்வம், அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி இருக்குது. இப்போ பீலையம் வந்து பார்க்கும்போது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு வழி என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். பாருங்கள், இப்போ தேவன் வந்து இதை தடை பண்ணுறாரு. ஒன்று தேவனுடைய வழியை என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். எதை கட் பண்ணணும், தேவனுடைய வழியை ஃபாலோ பண்ணால் எதை ஸ்டாப் பண்ணணும், செல்வம், கனம், மகிமை, பாலாக்கு மூலியமாக வரக்கூடிய அந்த ஒரு உயர்ந்த என்னது காரியங்கள், புகழ், இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், கட் பண்ணணும். இப்போ ஏதாவது ஒன்று யார் சூஸ் பண்ணணும், பீலையம் எதை சூஸ் பண்ணார், பீலையம் எதை சூஸ் பண்ணார்? சகோதரன் என்ன சொல்கிறாருன்னா, பீலையம் ரெண்டுத்தையும் என்ன பண்ணலையா, இதுதான் எனக்கு வேணும் இதுதான் வேணான்ட்டு ரெண்டுத்தையும் என்ன பண்ணல, அவர் அவாய்ட் பண்ணல. அவர் என்ன பண்ணார்னா இரண்டையும் விரும்பினார். எது, அதான் சொல்கிறாரு, அவன் இரண்டையும் பெற முயற்சித்தான். ரெண்டுமே வேணும். எது ரெண்டு, தேவனும் வேணும், செல்வமும் எனக்கு என்னது வேணும், இல்லைங்களா? அப்போ என்ன சொல்கிறான்னா, அவன் தேவனுடைய கருவியாகவும் ஒரு ஊழியக்காரனாகவும் இருக்கவும் மற்றும் எதிர்மாறான மார்க்கத்தை பின்பற்றவும் அவன் என்ன பண்ணானா, விரும்பினான். அப்படின்னா நான் தேவனுடைய ஊழியக்காரனாகவும் இருக்கணும், அதே சமயம் நான் வந்து ஆப்போசிட்லேருந்து நான் எதையும் என்ன பண்ண மாட்டேன், தடுக்க மாட்டேன். அப்போ அதுவும் எனக்கு என்னது வேணும். இப்போ இந்த ரெண்டு மைண்டு தான் வந்து பார்க்கும்போது யாருக்குள்ளே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பீலையாமுக்குள்ளே என்னது இருந்தது. அதனால தான் சகோதரங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ பாவம், என்ன சொல்கிறாரு, ஐயோ பாவம், எவ்வளோ பேர் இந்த யுகத்திலும் இந்த பீலையாமின் ஆவியை என்னது உடையவர்களாக இருக்கிறாங்க. எந்த யுகத்தில் பாருங்கள், இந்த அது வந்து பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் என்னது நடந்த ஒரு சம்பவம். ஆனால் இந்த சுவிசேஷ யுகத்திலும் இந்த 7 கால சபை, இப்போ நம்ம இருக்க கொடுத்து வந்து பார்க்கும்போது 7ஆம் கால சபையில் இருக்கிறோம். இப்போ சபையினுடைய எண்டில் இருக்கிறோம். இப்போ இந்த உலகத்து இந்த ஒரு சுவிசேஷ யுகத்துக்கு என்ன வரப்போகுது, ஒரு முடிவு வரப்போகுதுன்னு சொல்கிறோம். ஆனாலும் வந்து பார்க்கும்போது இந்த பீலையாமினுடைய ஆவி இன்றைக்கும் வந்து பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் என்னது செயல்படுது. எனக்கு தேவனும் வேணும், உலக பொருட்களும் என்னது வேணும். அதனால தான் வந்து இந்த ஒரு காரியத்துக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது எச்சரிக்கிறார். பயங்கரமாக என்ன பண்ணுறாரு, எச்சரிக்கிறார். அதனால தான் நம்ம படிக்கலாம் பாருங்கள், மத்திய 6ஆம் அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. பாருங்க, தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. எதையாவது ஒன்று என்ன பண்ணுங்க, சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைங்களா? அப்போ தேவனையும் நான் வந்து பிரியப்படுத்தணும். அடுத்து வந்து பார்க்கும்போது உலக காரியத்தில் நான் எப்படி இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், அதையும் நான் என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தை நமக்கு எப்படி தான் இருக்குதுன்னா, ஒன்று என்னது தேவனுக்காக, இல்லைன்னா வந்து பார்க்கும்போது உலக பொருட்கள். அதனால தான் தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் என்னது முடியாது. எதையாவது ஒன்று நம்ம என்ன பண்ணால் அவாய்ட் பண்ணணும். அதான் இயேசு சொன்னார், தன்னைத்தான் என்ன பண்ணுது வெறுக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனை தான் நம்ம ஃபஸ்ட்டு இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது எதை கம்ப்ளீட்டாக வெறுத்துடணும். ஆமாம், உலகத்துக்கு இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் இயேசுக்கு சொல்கிறாரு, அதை நீ என்ன பண்ணுற, நீ வெறுத்துரு. அதை வெறுக்காமல் நீ யாரை பின்பற்ற முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனை என்ன பண்ண முடியாது, நீ பின்பற்ற முடியாது, இல்லைங்களா? சரி, அதனால தான் சொல்கிறார், ஒரு வேளை அவருக்கு ஊழியம் செய்ய விரும்பாமல் அதன் பரிசுகளை மாத்திரம் நேசிக்கிறவர்களாயும். இப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு வச்சிங்க, எதுக்காக வந்திருக்கிறோம், பரிசு, இல்லைங்களா? அதான் சொல்கிறாரு, இப்போ நம்ம அவருக்கு ஊழியம் செய்ய விரும்பணும் அப்படின்னா அந்த ஊழியத்தை நம்ம சரியாக செஞ்சோம்னா
நமக்கு வந்து பார்க்கும்போது மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். பரிசு நமக்காக என்ன பண்ணுறாருன்னா பரிசு காத்து கொண்டிருக்குது. ஒரு வேளை வந்து பார்க்கும்போது நம்மளுடைய நோக்கம்லாம் எது மேலே மட்டும்தான் இருக்குது, பரிசு மேலே மட்டும்தான் இருக்குதுன்னு வச்சுங்க. ஆனால் தேவனுடைய ஊழியத்தில் நம்ம அதிகமாக என்ன பண்ணுறதில்ல, ஈடுபாடு காட்டுறது இல்லைன்னா இவங்களை தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது தம்முடைய ஐக்கியத்திலிருந்தே என்ன பண்ணுவாராம், விளக்குவார். நீ எதுக்காக வந்திருக்கிறோம், தேவனுடைய வேலை. அப்போ தேவனுடைய ஊழியத்தை செய்ய வந்துட்டு, ஆனால் அதன் மூலமாக வந்து பார்க்கும்போது தேவனிடத்துலேருந்து ஆசீர்வாதத்தை மட்டும் நான் என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். ஆனால் வந்த நோக்கத்தை நான் என்ன பண்ணுறதில்ல, செயல்படுத்துறது இல்லை அப்படின்னா அங்கே சகோதரன் சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னா, அந்த ஐக்கியத்திலேருந்தே தேவன் என்ன பண்ணுவாராம், விளக்கிடுவார். அதனால தான் பாடிங்கெல்லாம் எரேமியா 11:20 படிக்கலாம் பாருங்க. எரேமியா 11:20 சேனைகளின் கர்த்தாவே, உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதிக்கிற நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரிக்கட்டுகிறதை பார்ப்பேனாக. என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன் என்றேன். சரி, இப்போ தேவன் வந்து பார்க்கும்போது உள்ளந்திரியங்களே எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, சோதித்து அறியக்கூடியவர். இப்போ தேவனுக்கு வந்து பார்க்கும்போது யாருடைய இருதயத்தில் என்ன திங்க் பண்ணுறாங்க, என்ன யோசிக்கிறாங்க, எந்த நோக்கத்துக்காக இந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க, எல்லாமே யாருக்கு தெரியும் இல்லையா? நம்ம ஒரு தேவனுக்காக ஒரு விஷயத்தை கொடுக்குறோம், செய்கிறோம், எதுவாக இருந்தாலும் அவங்க எந்த நோக்கத்துக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்றது யாருக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். அதனால் வசனது உள்ளந்திரியங்கள் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுறாராம், ஆராய்ந்து சோதித்து அறியக்கூடியவர். இப்போ அவருக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது எல்லாமே எப்படி இருக்குது, வெளியரங்கமாக இருக்குது. அதேமாரி வந்து பார்க்கும்போது பீலையானுடைய மைண்டு, அவருடைய இருதயம் எப்படி இருக்குதுன்றது யாருக்கு தெரியுதுன்னா தேவனுக்கு தெரியுது. அதனால தான் என்ன சொல்லிட்டாருன்னா, சரி உன்னை என்ன பண்ண முடியாது, கஷ்டம், அதனால் என்ன பண்ணால் கூப்பிட்றாங்களா, நீ என்ன பண்ணு போ அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறாரு சொல்கிறார். அதனால தான் என்ன ஒரு விஷயம் சொல்கிறாரு பார்க்கும்போது, தங்களுடைய இருதயத்தை பூமிக்குரிவைகளில் பிரதானமாக வைப்பவர்கள், தேவனுக்குன்னு தங்களை அர்ப்பணிச்சுட்டு தங்களுடைய இருதயத்தை எதன் மேலே அதிகமாக வைக்கிறாங்க, இந்த பூமிக்குரிய விஷயத்தின் மேலே அதிகமாக வைக்கிறவங்களுக்கு என்ன தான் அவங்களுக்கு பின்னால் கிடைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, அதன் மூலமாக வருகிற கன்னிகளை தவிர்க்க கஷ்டப்படுவார்கள். கன்னிகள்னால் என்னது, கன்னின்னா ஆபத்து இல்லைங்களா? அந்த ஒரு கண்ணியில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா மாட்டிக்குவாங்க. அதனால் சொல்கிறாரு, அதில் அவங்க பின்னால் தான் யோசிப்பாங்க. அவங்க நினச்சது என்ன பண்ணணும், கிடைச்சிடும். அவங்க விரும்பினதை அவங்க பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் அதன் மூலமாக வந்த பிரச்சனைகள் இருக்குது இல்லையா, பாடுகள், உபத்திரவங்கள், எதனால் இது வந்து பார்க்கும்போது தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுனால வந்த பாடுகள்லாம் என்னது கிடையாது. இவங்களா ஒரு விஷயத்தில் போய் என்ன பண்ணுறது யோசித்து, இவங்களா வந்து இது தேவனுக்கு பிரியமான காரியங்கள் அப்படின்ட்டு இவங்களுடைய மனசில், இவங்களோட மனசும் மைண்டும் எதை விரும்புதோ அதுக்கு தங்களை என்ன பண்ணுறது முழுமையாக ஒப்பு கொடுத்து செயல்படும் போது பின்னால் அது எதில் போய் வழி நடத்தும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கண்ணியில் போய் என்ன பண்ணுவாங்க, மாட்டிக்கொள்வார்கள். அடுத்தது அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னு பார்க்கும்போது செயல்பட முடியாது. அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு என்ன தெரியுங்களா? இங்கே சகோதரர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய காரியத்தை, தேவனுடைய சிந்தையை அறிந்து அதில் என்னது சந்தோஷமாக இருக்கணும். தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா, அதில் வந்து பார்க்கும்போது நன்மையோ கஷ்டமோ பாடோ உபத்திரவமோ அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அதில் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சந்தோஷம் என்னது படணும். அதை விட்டுட்டு வந்து எப்படி இருந்துடக்கூடாதுன்னு பார்க்கும்போது பிள்ளையா மாதிரி என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஆப்போசிட்டாக தேவனுடைய காரியத்துக்கு ஆப்போசிட்டாக யோசிக்கக்கூடாது. அப்படின்னா பிள்ளையாமுடைய இருதயம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது எதன் மேலே தான் அவருடைய இருதயம் இருந்தது, ஆமாம் இல்லைங்களா? அந்த ஒரு தவறான விஷயத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு செல்வம், இப்போ அதன் மேலே தான் அவருடைய நோக்கம்
இருந்தது. அதனால தான் இங்கே என்ன சொல்லும்போது நம்ம வந்து நம்மளுடைய பொக்கிஷங்கள் எங்கே சேர்க்கணும் எங்கே சேர்க்கக்கூடாது அப்படின்றத குறித்து யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அதனால தான் நம்ம ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்கள். எரேமியா 11:20 படிச்சிட்டிங்க இல்லையா? சரி, ஓகே. இப்போ சங்கீதம் 45:7 படிங்க. சங்கீதம் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். சரி, அப்போ தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவர் வந்து நீதியை விரும்பி எதை வெறுக்கிறாராம்? அக்கிரமத்தை என்ன பண்ணுறாரு? வெறுக்கிறார். அப்படின்னா தேவனுடைய மைண்டு ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னது இருக்கணும். அந்த மாதிரி நீதியை விரும்பி அக்கிரத்தை வெறுக்கிறவங்கள என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய அபிஷேகத்தெல்லாம் என்ன பண்ணுறாரு? நிரப்பக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இதில் வந்து பார்க்கும்போது இந்த பிழையாமை குறித்து இன்னொரு காரியங்கள் சொல்லும்போது என்னென்னா, இந்த பண ஆசையினால் தேவன் ஒரு விஷயத்தை வேணான்னு சொல்லிட்டாரு. வேண்டான்னு சொல்லி அதில் வந்து மறுபடியும் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய மைண்டை அவர் செலுத்தினதுனால அவர் எப்படி போயிட்டார்னு பார்க்கும்போது தரம் தாழ்ந்து என்ன பண்ணிட்டாராம்? போயிட்டார். யாருக்கு முன்னால்? தரம் தாழ்ந்து என்ன பண்ணிட்டார்? ஆமாம், தேவனுக்கு முன்னால் என்ன பண்ணிட்டான்னு பார்க்கும்போது தரம் தாழ்ந்து ஒழுக்கம் கெட்டு போனார் இல்லைங்களா? பாருங்கள், இன்றைக்கி பிழையாமை குறித்து படிக்கிறோம் இல்லையா? பிழையாமை குறித்து படிக்கிறோம் இல்லையா? எப்படி படிக்கிறோம் பாருங்கள். ஒரு புறஜாதியோடு தேவன் பேசினாரா அப்படின்றது எப்படின்னா சந்தோஷமாகுது. ஆனால் இப்படி பேசப்பட்ட ஒரு மனுஷன் தேவன் பேசியிருக்கிறாரு. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர் வந்து செய்யக்கூடியாத ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாரு? செஞ்சதுனால அவர் தரம் தாழ்ந்து ஒழுக்கம் கெட்ட ஒரு லைஃப் என்ன பண்ணுறோம் இன்றைக்கி? நம்ம அவரை குறித்து நல்ல விஷயமாக படித்து கேட்டுக்கிறோம். என்ன கேட்குறோம் இல்லைங்களா? அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால அவருடைய நெகட்டிவான ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறோம்? நம்ம படிக்கிறோம். எதுக்கு படிக்கிறோம்? பிழையாமை இப்படி இருந்தார், தேவன் அவரோடு இப்படி ஐக்கியப்பட்டிருந்தார். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு அவர் என்ன பண்ணல? கீழ்ப்படியில். தேவனுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணார்? செயல்பட்டார். அப்படின்ட்டு அவரை குறித்து என்ன பண்ணுறோன்னா நெகட்டிவாக என்ன பண்ணியிருக்கிறோம்? படித்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ தேவன் பிழையாமுடைய இருதயத்தை பார்க்குறாரு. இப்போ தேவன் யாருடைய இருதயத்தையும் பார்க்குறாரு? நம்மளுடைய இருதயத்தை என்ன பண்ணுறாரு? பார்க்குறாரு. அதனால சொல்கிறாரு, வெளிப்புறமாக தேவன்கிட்ட வந்து பார்க்கும்போது விசுவாசமாக இருந்துக்குன்னு, ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்க்கும்போது தேவனோடு ஒரு நல்லிணக்கணம் இல்லை. ஒரு இசைந்து தேவனோடு என்ன பண்ண முடியல, நம்மளால் போக முடியல. அப்படின்னா என்ன காரணம் சொல்கிறாருன்னா, அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது தெரியுமா? வெளியில் நல்லா இருக்கிறோம், உள்ளே எப்படி இருக்கிறோம்? கரை. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலரெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாருங்க பிரதர். ஒரு சிலர்லாம் வெளியில் எப்படி இருப்பாங்களா? நல்லா இருப்பாங்க. அதுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு சில நோய், ஒரு வியாதியை சொல்கிறார். ஒரு சிலர்லாம் வெளியில் பார்க்கும்போது நல்லா இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு என்ன இருக்கும்? நிறைய வியாதி இருக்கும். அது உள்ளுக்குள்ளேயே என்ன பண்ணுன்னா பரவின்னு இருக்குமா இல்லைங்களா? அது வந்து பார்க்கும்போது வெளியில் வந்து பார்க்கும்போது நல்ல ட்ரெஸ் போட்டு நல்லா என்ன பண்ணுவோம்? நல்லா இருப்போம், நல்லா பேசுவோம், நல்லா இது பண்ணுவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்க்கும்போது எல்லா பாகங்களையும் அது என்ன பண்ணுமா? அது அரித்து கொண்டு இருக்கும். இப்போ வந்து ஒரு ஆப்பிளை சொல்கிறார். ஆப்பிள், ஒரு சில ஆப்பிள்லாம் வந்து பார்க்கும்போது பார்க்கறதுக்கு மேலே எப்படி இருக்குமா? ஷைனிங்காக இருக்கும். ஆனால் வெட்டினா உள்ளே எப்படி இருக்குமா? ஆமாம். இப்போது ஒரு சிலருடைய நிலைமைகள் எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. அப்படின்னா இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ பரிசேயர்களை பார்த்து கூட இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு பார்க்கும்போது வெள்ளையடிக்க பாருங்கள். வசனமே நான் என்ன பண்ணல, சொல்லலை, தெரியுது இல்லையா? அப்போ நமக்கு எல்லாமே என்ன பண்ணுது? தெரியுது. அதான் பெரிய விஷயம். ஓகேங்களா? சரி, அப்போ வந்து பார்க்கும்போது நாம் அந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா தேவன் வந்து எங்கே தான் பார்க்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய இருதயத்தை பார்க்குறாரு. அப்போ நமக்குள்ளே இருதயத்தை பார்க்கும்போது நமக்குள்ளே ஏதாவது உள்ள என்னது ப்ராப்ளம் இருக்குதா? தேவனோடு நான் ஐக்கியப்படுவதற்கு, தேவனோடு நான் இசைந்து போவதற்கு ஏதாவது தடையாக ஏதாவது என்னது இருக்குதா அப்படின்றது நம்மளை நாம் என்ன பண்ணால் ஆராய்ந்து பார்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேழையாம் ஒரு சிலருடைய இது குறித்து கூட இப்போ இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, இப்போ முள்ளுள்ள இடங்களில் என்னது
ஆமாம், விதைக்கப்பட்ட அந்த விதையை பற்றி சொல்லுவார். அது கூட வந்து பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, நெருக்கும் போது அது எதை குறிக்குது? அது முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட முள் வந்து நெருக்குது. அப்போ உலக கவலை, உலக ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இதெல்லாம் நெருக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னு பார்க்கும்போது பலன் என்னது கொடுக்க முடியாதவர்களாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போயிடுவாங்க. ஆனால் இதில் குறித்து நீங்கள் படித்தீங்கன்னா பிழையமுடைய ஸ்டேட்மெண்ட் சூப்பராக இருக்கும். என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுங்களா? படிக்கலாம் பாருங்கள். என்னாகும் 22:18. என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பிலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. பாரு என்ன சொன்னார் அவர்? என் தேவனுடைய கட்டளை என்னது? மீறக்கூடாது. நீ என் வீடு நிறைய வெள்ளி பொண்ணு எல்லாமே என்னது கொடுத்தாலும் என் தேவனுடைய கட்டளையை நான் என்ன பண்ண மாட்டேன், மீற மாட்டேன். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? ஆசை இல்லைங்களா? இந்த ஆசை இருக்கக்கூடாது. இது இருக்குதுன்னு யாருக்கு தெரியுதுன்னா தேவனுக்கு என்னது தெரிஞ்சிடுச்சு. அதனால் என்ன சொல்கிறேன்னா, எழுந்து என்ன பண்ணு போ அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறாருன்னா சொல்லிடுறாரு. இவர் போகிறது வந்து தேவனுக்கு சந்தோஷமாக இருந்ததா இல்லைங்களா? படிக்கலாம் பாருங்கள் 22ஆம் வசனம். அதுலேயும் 22ஆம் வசனம். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். பாருங்க, கர்த்தருடைய தூதன் எப்படின்ற தேவனுக்கு என்ன விஷயம் தெரியுமா? சொல்லி என்ன பண்ணுறப்பல போகிறாப்பிலையே. ஆனால் அது தப்புன்னு போவானான்னு சொல்லிட்டேன், அவங்கள ஆசீர்வதிக்கணும் சபிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் போய் இவர் என்ன பண்ண போகிறாரு? போகிறதுனால என்ன லாபம்? ஒன்றுமே என்னது? அப்போ தேவனுடைய மனசு தெரியுது. போகிறதுனால என்னது? அந்த ஜனங்கள் மேலே தான் தேவனுக்கு பிரியம் இருக்குதுன்னு தெரியுது. அப்போ நம்ம போய் என்ன பண்ண போகிறேன்? இல்லை, ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, நான் என்ன பண்ண மாட்டேன், நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன் இல்லைங்களா? ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, போகிறது யாருக்கு பிடிக்கலையாம்? தேவனுக்கு பிடிக்கல. கடைசியாக தேவன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஃபைனல் சான்ஸ் யாருக்கு? பிலேயாமுக்கு. இப்போ யார் வந்து நிற்கிறா? கர்த்தருடைய தூதன் என்ன பண்ணுறாருன்னா நிற்கிறார். இப்போ கர்த்தருடைய தூதன் நின்ன உடனே இவர் எதில் பிரயாணம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதில் பிரயாணம் பண்ணுறாரு? கழுதை மேலே என்ன பண்ணுறாரு? பிரயாணம் பண்ணி போகிறாரு. இப்போ கழுதை என்ன பண்ணிடுச்சுன்னா, தூதன் என்ன பண்ணிடுச்சு? பார்த்துடுச்சு. பார்த்த உடனே என்ன பண்ணிடுச்சுன்னா, கழுதை முன்னாடி என்ன பண்ணல, போகல. ஆபத்து, ஏதோ ஒரு பெரிய சம்பவம் என்ன பண்ண போகுது, நடக்க போகுதுன்ட்டு கழுதை வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆனால் பிலேயாம் என்ன பண்ணுறாருன்னா, கழுதை என்ன பண்ணுறாரு? ஆமாம், போன்னு சொல்கிறாரு. படிக்கலாம் பாருங்கள் 23 படிங்க. கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதே கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியில் திரும்ப பிலேயாம் அதை அடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோடே நெருக்கிற்று. திரும்பவும் அதை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்துக்கொண்டது. பிலேயாம் கோபம் மூண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான். பாருங்க, கழுதையை தடியினால் எத்தனை முறை அடித்தார் அவர்? 3 முறை என்ன பண்ணார்? அடித்தார். இதில் வந்து சூப்பரான கேரக்டர் யார் காட்டுனது? கழுதை என்ன பண்ணியிருக்குது? காட்டுக்குது. அப்படின்னா ஒரு தவறான விஷயத்துக்கு எது துணை போல தெரியுங்களா? அப்படின்னா பிலேயாம் ஒரு தவறான ஒரு காரியத்தை செய்ய போகிறாரு, தீமையான விஷயத்தை என்ன பண்ண போகிறாரு? செய்ய போகிறாரு. அதற்கு வந்து எது சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா, கழுதை என்ன பண்ணல? சப்போர்ட் பண்ணவே இல்லை. அடித்தாலும் என்னது, திட்டனாலும் பரவாயில்ல, ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்னு அந்த கழுதை யாரை குறிக்கும்? கழுதை மேலே இருந்த பிலேயாம் யாரை குறிக்கும்? அப்போ கழுதை வந்து புது சிருஷ்டி குறிக்குமா? சரி, என்ன அப்படின்னா இந்த கழுதை, குதிரை, ஒட்டகம் இதெல்லாம் எந்த இதை குறிக்குது? ஆமாம், போதனை, உபதேசம், சத்தியம். இது என்னது? இது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணுது? ட்ராவல் பண்ணுது. உபதேசம் தேவனுடைய சத்தியம். அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எது மேலே ட்ராவல் பண்ணின்னு இருக்கிறாங்கன்னா, சத்தியத்தின் மேலே என்ன பண்ணின்னு இருக்கிறாங்க? ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க.
ஆனால் சத்தியம் ஒருபோதும் எதற்கு வளைஞ்சு கொடுக்காது அப்படின்னா, தவறான விஷயத்திற்கு, சத்தியத்திற்கு ஆப்போசிட்டான காரியத்துக்கு, தீமையான விஷயத்திற்கு எதுக்குமே சத்தியம் என்ன பண்ணுது? வணைந்து கொடுக்காது. அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வயலில் என்ன பண்ணிச்சு? போய் நிற்குது. அடுத்தது எங்கே போய் நிற்குது? ஆமாம், உன்னுடைய வேலை என்ன? என்னது நீ வேலை செய்யறதுக்காக வந்துடு. வயலில் என்ன பண்ணு? போய் வேலை செய்ய. திராட்சை தோட்டத்தில் நிற்கிறாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுக்காக நீ என்ன பண்ணு? போயிட்டு கனி கொடு, இல்லைங்களா? அவர் திராட்சை செடி, நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? கொடியாக இருக்கிறோம். ஆனால் இவர் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது கேட்கல. என்ன தெரியுமா? சத்தியத்தை என்ன பண்ணுறது தெரியுமா? ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம், இல்லைங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறது? இப்போ ஒரு சத்தியம் எப்பயுமே என்ன பண்ணாது? அட்ஜஸ்டில் என்னது பண்ணாது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவருக்கு காயம் வந்துடுச்சு. யாருக்கு? ஆமாம், சில பனிஷ்மெண்ட்டு தேவன் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். திருந்தணும். இல்லை நான் பிடிச்ச என்னது, நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னா தேவன் அடுத்து என்ன பண்ணுறாருன்னா அலோட் பண்ணிவிடுவார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அப்படின்னா பிலேயாம் யாரை குறிக்குதுன்னா, யாரை குறிக்குது? அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன், இல்லைங்களா? இதில் தேவனுடைய மனுஷன் அப்படின்னு கூட ஒரு சப்ஜெக்ட் பார்த்துருப்போம். அதில் கூட பார்த்தீங்கன்னா கழுதை என்ன பண்ணும்? ஆமாம், அந்த தேவனுடைய மனுஷனை சிங்கம் கொன்றும், கழுதையை உயிரோடு என்ன பண்ணும்? வைக்கும். அப்படின்னா அந்த கழுதை வந்து பார்க்கும்போது எதுக்கு நம்ம அடையாளம் பார்க்கணும்? அப்போ தேவனுடைய சத்தியத்தை ஒன்றும் என்ன பண்ண முடியாது? பண்ண முடியாது. சரி, இதே வந்து பார்க்கும்போது இன்னொரு நிழலில் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிலேயாம் ட்ராவல் பண்ணுறாரு இல்லையா, கழுதை. அப்போ இதை எதற்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதலாம் கால சபை, ரெண்டாம் கால சபை. அப்போ இந்த ஒரு இந்த கழுதை கேட்குது இல்லையா, நீ என்னை வந்து கை கொண்ட காலம் முதல் என் மேலே என்ன பண்ணியிருக்கிற? நீ சவாரி பண்ணியே, நீ போன இடத்துக்கெல்லாம் உனக்கு கரெக்டாக என்ன பண்ணணும்ல, நான் கொண்டுன்னு போனேனே, இப்போ வந்து என்னை என்ன பண்ணுற? நீ அடிக்கிறியே. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் உனக்கு ஏதாவது என்ன பண்ணியிருக்கிறேன்? இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன்னா, இப்போ இவ்வளோ தடைகளை உனக்கு நான் கொடுக்குறேன்னா காரணம் என்னென்னா, கொஞ்சமாச்சும் நீ என்ன பண்ணு, உன்னுடைய வழி எனக்கு எப்படி இருக்குது? மாறுபாடாக இருக்குது. பாருங்கள், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கழுதை வந்து பேசுது இல்லையா? எப்போ பேசுச்சு கழுதை? கர்த்தருடைய தூதனானவர் கழுதனுடைய வாயை என்ன பண்ணார்? திறந்தார், அப்படிங்களா? அப்படின்னா வந்து பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய தூதன் மூலமாக அங்கே சொல்லப்படுறதுன்னா என்ன அர்த்தம்னா தேவனுடைய வார்த்தை. அப்படின்னா தேவனுடைய வார்த்தை, ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வழிகள் சரியில்லை அப்படின்னா கட்டாயம் என்ன பண்ணும்? வரும். தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு நேரம் என்ன பண்ணும்? வரும். வரும்போது என்ன பண்ணால் உணர்வு அடையணும். ஒரு வேளை உணர்வு அடையலை அப்படின்னா அவங்களுக்கு அநேக காயங்களை அது என்ன பண்ணு தெரியுங்களா? ஏற்படுத்தும். ஆனால் பிலேயாம் காயப்பட்டாலும் என்னது பரவாயில்ல, நான் எங்கே போவேன்? நான் நினச்சதை சாதிப்பேன் அப்படின்ற ஒரு மைண்டில் யார் இருந்துட்டா அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிலேயாம் என்ன பண்ணார்? இருந்தார். அதேமாரி வந்து பார்க்கும்போது இந்த ஒரு முதலாம் காலத்தில் ரெண்டாம் கால சபைகள்லாம் வந்து பார்க்கும்போது இந்த சத்தியம் வந்து பார்க்கும்போது சரியாக என்ன பண்ணிச்சு? எல்லாரையும் வழி நடத்துது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பாருங்கள், அப்போஸ்தலர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது எங்கே ட்ராவல் பண்ணணுமோ அங்கே கரெக்டாக கொண்டு போய் அவங்கள என்ன பண்ணிச்சது? சேர்த்துது. எப்போ வந்து இந்த சத்தியம் வந்து பிரேக் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னு பார்க்கும்போது மூன்றாம் கால சபையில் தான். படிக்கலாம் பாருங்கள், வெளிப்படுத்தல் 2:14. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனமாய் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றி 2:14 படிமா. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. பாருங்கள், இப்போ என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுறாரு? மீறி ஒரு போகிற ஒரு விஷயம், இல்லைங்களா? அப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது மூன்றாம் கால சபையில் பெர்கமு கால பகுதியிலலாம் என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது சத்தியம்
செயல்படாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே என்ன பண்ணுச்சு, தள்ளப்பட்டது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சில தலைவர்கள் எப்படி வந்து பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் இவங்கெல்லாம் வந்து ஏறி வந்து பிரயாணம் பண்ணும்போது அவங்க நினச்ச இடத்துக்கு இந்த சத்தியம் என்ன பண்ணுச்சு, புறப்பட்டு போச்சு. சரி எது தவறு என்னன்றதை சுட்டி என்ன பண்ணுச்சு, காட்டுச்சு. ஆனால் வந்து பார்க்கும் அடுத்தது இந்த 3ஆம் கால சபையில் என்ன ஆச்சுன்னா, ஒரு சில தலைவர்கள், ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் இதில் வந்து தவறாக என்ன பண்ணாங்க, இதை பயன்படுத்த ஆரம்பிக்கும்போது இந்த சத்தியம் என்ன பண்ணிச்சு தெரியுங்களா, அவங்களுக்கு இசைந்து என்ன பண்ணல போல, இது என்ன பண்ணிச்சுன்னா படுத்துக்குச்சு. இது என்ன பண்ணிச்சு, இது படுத்துக்குச்சு. அதோடு வந்து பார்க்கும்போது சத்தியம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு அப்படியே. இது வந்து பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் நம்ம படிப்போம், சபை சரித்திரத்தில் படிக்கும்போது. இப்போ போப் மார்க் என்னது தலையெடுக்கிற ஒரு விஷயங்கள், அவங்க வந்து பார்க்கும்போது மதமும் அரசியலும் என்னது ஒன்று சேர்கிற ஒரு விஷயம், இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அப்படின்னா சபை என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு பதிலாக, தேவனுடைய வேலையை செய்வதற்கு பதிலாக இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தங்களுடைய நோக்கத்தை, தங்களுடைய விருப்பத்தை திருப்திப்படுத்துறதுல, இந்த உலகத்தில் எப்படி என்னது பேரும் புகழும் அந்தஸ்து உயர்வு பதவி இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது தங்களுடைய கவனத்தை அதிகமாக என்ன பண்ணிட்டாங்க, செலுத்திட்டாங்க. அதனால தான் நம்ம போப் மார்க்கத்தை குறித்து பார்ப்போம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா பரிசுத்தவான்கள் என்ன பண்ணாங்களாம், துன்புறுத்தினார்கள். யார், போப் மார்க். அப்போ போப் மார்க்கும் காலகட்டத்தில் தான் அநேக உண்மை சத்தியத்திற்காக அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணாங்கன்னா ரத்த சாட்சியாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, மரித்திருக்கிறார்கள். சத்தியம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது மங்கி என்ன பண்ணிச்சு போகக்கூடிய ஒரு காரியம். அது ஏறக்குறைய வந்து நம்ம பார்க்கும்போது 1260 வருஷம் என்ன பண்ணுவோம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ இதிலேருந்து நம்ம என்ன ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிழையாம் பாடத்தினுடைய தலைப்பு என்னது, தேவனுக்கு பயந்த கெட்ட மனுஷன். இப்போ அந்த கெட்ட மனுஷன் யார், தேவனுக்கு பயந்த யாருன்னா பிழையாம் இல்லைங்களா? அப்படின்னா இப்போ நமக்கு அதை என்ன பண்ணுறோம், நம்ம பொருத்தி பார்க்கும்போது இப்போ நம்ம தேவனுக்கு பயப்படுறோமா, தேவனுக்கு பயப்படுறோமா இல்லைங்களா? ஒரு வேளை நம்ம தேவனுக்கு பயப்படுறோன்னா எப்படி இருக்கிறோம்? இப்போ தேவன் சொல்கிறாரு, நீ இங்கே என்ன பண்ணாத, போகாத, இந்த காரியத்தை நீ செய்யாத, இதை பற்றி என்ன பண்ணாத, பேசாத, இதெல்லாம் தேவன் நமக்கு என்ன பண்ணுறாரு, சொல்கிறார் இல்லையா? ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அந்த நேரத்தில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய காரியங்கள் எப்படி இருக்குது, வெளி தோற்றத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கிறோம், இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் தங்களை தாங்களே என்னது சோதித்து பார்த்து நம்ம தேவனுக்கு பயந்து என்ன பண்ணுறோம், நடக்கிறோமா, அதை வந்து நடைமுறையில் வந்து கரெக்டாக என்ன பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறோமா, இல்லை தேவனுக்கு பயப்படுற மாதிரி என்ன பண்ணுறது வெளியில் ஆக்டிங் பண்ணுறோமா, நம்மளுடைய உள்ளுக்குள்ளே தேவனுடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு என்னென்ன விஷயங்கள் தடையாக என்ன பண்ணுது இருக்குது. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டு பிடிக்கணும். ஓகேங்களா? சரி, படிக்கலாம் பாருங்கள். உபாகமம் 9:12 படிக்கலாம். ஆதியாகமம் 6:12 எடுத்துக்கலாம். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் என்னை நோக்கி, நீ எழுந்து சீக்கிரமாய் இவ்விடம் விட்டு இறங்கிப்போ, நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். நான் அவர்களுக்கு விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாக விட்டு விலகி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை தங்களுக்காக உண்டாக்கினார்கள் என்றார். சரி, இப்போ மோசேயை பார்த்து தேவன் சொல்கிறாரு, நீ எகிப்திலேருந்து கொண்டு வந்தல்லப்பா ஒரு ஜனம். யார் ஜனம் பாருங்கள், நீங்கள் எகிப்தில் இருக்கிற வரைக்கும் தேவன் என்ன சொல்லுவார்னா என் ஜனம்னு சொல்லுவார். ஜனங்கள் வந்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ணதுக்கப்புறம் உன் ஜனம் நீ கொண்டு வந்த இல்லையா, உன்னுடைய ஜனம் தங்களை என்ன பண்ணாங்க, அவங்க கெடுத்துக்கினாங்க இல்லைங்களா? வாரிக்கப்பட்ட எதை வணங்குறாங்க, இப்போ விக்கிரகத்தை வணங்குறாங்க இல்லைங்களா? அதேமாரி தான் வந்து பார்க்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளைகளை தேவன் உலகத்துலேருந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, மீட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. அப்படி கொண்டு வந்த ராஜரீக ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதியாக நம்மளை வந்து தேவன் நியமிச்சிருக்கும்போது மோசேட்ட பார்த்து சொன்னார் இல்லையா, உன் ஜனம் தங்களை என்ன பண்ணாங்க, கெடுத்துக்குன்னு தங்களுக்கு எதை உண்டாக்கிட்டாங்க, விக்கிரகத்தை உண்டாக்கிட்டாங்க. விக்கிரகம்னா நம்ம யாரும் நேரடியாக லிட்டராக விற்கிறத என்ன பண்ணுறதில்ல,
வணங்குறது கிடையாது. அப்படின்னா தேவனை வைக்க வேண்டிய, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை, முதன்மையை நாம் எதுக்கு கொடுக்குறோமோ அது எல்லாமே என்ன தான்? விக்கிரகம். அப்படின்னா நம்மிடத்தில் வந்து பார்க்கும்போது விக்கிரக வழிபாடு இருக்குதா? அது யாருக்கு தான் தெரியும்? ஆமாம், தனிப்பட்ட ஒவ்வொருவங்களுக்கு தான் என்ன பண்ணது தெரியும் இல்லைங்களா? சரி, அதனால் நம்ம என்ன பண்ணோம், நம்மளை நாம் என்ன பண்ணோம், நிதானித்து அறியணும். படிக்கலாம் பாருங்கள், ஏசாயா 30:21. ஏசாயா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். சரி, வழி இதுவே, இதில் என்ன பண்ணுங்க, நடவுங்கள் அப்படின்னு சொல்கிற சத்தம் உங்களுக்கு என்ன பண்ணுமா? கேட்கும். பிலேயாமுக்கு கேட்டுச்சா? கேட்டுச்சு. ஆனால் என்ன பண்ணல, அவர் செவி கொடுக்கல. அவர் தன்னுடைய 2 காதையும் என்ன பண்ணார் தெரியுமா? அடைச்சிக்கினார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அப்படி என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனால தான் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது கடைசியாக, உலகப் பொருட்களால் கவரப்பட்டவன் மிக உயர்ந்த மதிப்புள்ள ஆன்மீக பொக்கிஷங்களை இழக்க நேரிடும். அதனால தான் சொல்கிறாரு, ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஒருவேளை தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்ய வந்துட்டு உலகப் பொருட்களால், உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள், கனம், இதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிட்டோம் அப்படின்னா அவங்க எதை இழந்துருவாங்கன்னு பார்க்கும்போது ஆன்மீக பொக்கிஷங்களை என்ன பண்ணுறாங்களாம், இழந்துருவார்கள். அப்படின்னா தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம், பரலோகத்துக்குரிய பாருங்க, அது நம்மளுடைய கண்கள் என்ன பண்ணல, பார்க்கலை. ஆனால் என்ன பண்ணுறோன்னா காதால் என்ன பண்ணுறோம், கேட்குறோம் இல்லைங்களா? தேவன் ஒருபோதும் பொய் சொல்கிறவர் கிடையாது. கட்டாயம் என்ன பண்ணுவார், கொடுப்பார் இல்லைங்களா? அதனால் சொல்கிறார், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் என்னது இருக்கணும். பொறுமையோடு கேட்டு உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.